வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, தமிழக மாநகராட்சியிலிருந்து புதிய வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா 12th பாஸ் டு எனி டிகிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பளம் வந்து பாருங்கள், உங்களுக்கு 26,000லேருந்து சம்பளம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு எந்த விதமான தேர்வுமே கிடையாது. தேர்வு முறை இல்லாமல் தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 27/9/2024 தாங்க. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட்டில் வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி சென்னையிலிருந்து தாங்க வந்திருக்கு. சென்னை கார்ப்பரேஷன்லேருந்து தாங்க இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவிட்டிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுக்குன்னு வந்து பாருங்கள். மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க டிடிசி. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் டிகிரி ஃப்ரம் மெடிக்கல் காலேஜ், அதாவது மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் முடித்தவங்களுக்கான போஸ்ட்டு தான் வந்து இதுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்காங்கன்னா ஒரு வேக்கன்சி விட்டுருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு வந்து 60,000 வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் காலேஜுக்கு என்னென்னா எம்பிபிஎஸ் டிகிரி ஃப்ரம் மெடிக்கல் காலேஜ் ரெகக்னைஸ்டு பை மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ரெகனைஸ் பண்ணியிருக்க காலேஜில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சின்னு வந்து பாருங்கள், 3 வேக்கன்சி. இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து 60,000 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டருக்கானது. இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எம்பிஏ அல்லது பிஜி டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் அல்லது வந்து ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 1 year ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாவது உங்களுக்கு வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேசிக் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர். உங்களுக்கு வந்து பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 26,500 வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து தராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் டிஆர்டிபி ஹெச்ஐவி கோஆர்டினேட்டர் அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் மினிமம் 2 monthsக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பெர்மனண்ட் 2-wheeler டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏபிள் டு டிரைவ் டூ வீலர் டிரைவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி விட்டுருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 26,500 வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து தராங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பிபிஎம் கோஆர்டினேட்டர். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி சைக்காலஜி அல்லது வந்து போஸ்ட் கிராஜுவேட் பிஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 1 year உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெர்மனண்ட் 2-wheeler டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு வேக்கன்சி விட்டுருக்காங்க. சேலரி வந்து பார்த்திங்கன்னா 26,500 வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து தராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட் கம் டிஇஓ போஸ்ட்டுக்கானது வந்து என்ன குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் இன் ஸ்டாட்டிஸ்டிக் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது ஈக்குவலண்ட் ரெகக்னைஸ்டு பை கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து 40 words per minute வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தமிழ் போத் ரெண்டுலேயுமே அடிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸலு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சின்னு பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி. இதுக்கு வந்து 26,000 உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து தராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் டியூபர்குலோசிஸ் லெபார்ட்டரி சூப்பர்வைசருக்கான போஸ்ட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10th or 12th வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அல்லது பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா டிப்ளமோ கோர்ஸ் இன் மெடிக்கல் லெபார்ட்டரியில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக 2-wheeler டிரைவிங் லைசன்ஸ் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. 2 months சர்டிஃபிகேட் வந்து எம்எஸ் ஆஃபீஸில் முடிச்சதுக்கான 2 months சர்டிஃபிகேட் வந்து வேணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 year ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹெல்த் ஃபெசிலிட்டியில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு 2 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. 19,800 வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் டியூபர்குலோசிஸ் லெபார்ட்டரி சூப்பர்வைசர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th 10th +2 வந்து முடிச்சிருக்கணும். பேச்சுலர் டிகிரி வந்து இன் சயின்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிப்ளமோ கோர்ஸ் இன் மெடிக்கல் லெபார்ட்டரி முடிச்சிருக்கணும். பெர்மனன்ட் 2-wheeler டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹெல்த் ஃபெசிலிட்டியில் வந்து அட்லீஸ்ட் 1 year வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
2 வேக்கன்சி விட்டுருக்காங்க. 19,800 வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் அதுக்கான அந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸில் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் எம்எஸ் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பெர்மனன்ட் 2 வீலர் லைசன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 4 வேக்கன்சி விட்டுருக்காங்க. இதுக்கும் ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 19,800 வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டிஇஓ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th +2 வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து முடிச்சிருக்கணும். அது ஈக்குவலண்ட் ரெகக்னைஸ்டு பை த கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். 40 words per minute வந்து இங்கிலீஷ் தமிழ் போத்லேயுமே அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷுட் பி வெல் கன்சர்வன்ட் வித் வேரியஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இன்க்ளூடிங் எம்எஸ் வேர்டு, எக்ஸலு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். எம்எஸ் வேர்டு, எக்ஸல் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேக்கன்சி 13,500 வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேப் டெக்னீஷியனுக்கு வந்து நீங்கள் வந்து +2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2 years டிப்ளமோ கோர்ஸ் இன் மெடிக்கல் லெபார்ட்டரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக 56 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. லேப் டெக்னீஷியனுக்கு 13,000 வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து தராங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிபி ஹெல்த் விசிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேட் இன் சயின்ஸில் முடிச்சிருக்கணும் அல்லது வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இன் சயின்ஸ் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 years கோர்ஸ் இன் MPHW அது LHV அல்லது ANW அல்லது ஹெல்த் ஒர்க்கில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது டியூபர்குலோசிஸ் ஹெல்த் விசிட்டர் ரெகக்னைஸ்ட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸுக்கான கோர்ஸ் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வேணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 11 வேக்கன்சி விட்டுருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி வந்து 13,300 வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட்ஸ்க்கான போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ இன் ஃபார்மசியில் நீங்கள் வந்து டிகிரி அல்லது வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கனாலும் ஓகே. 1 years வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது ஏதாவது ஹாஸ்பிட்டலில் ஹெல்த் சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து 1 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 3 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி 15,000 வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலர் போஸ்ட்டுக்கானது வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் டிகிரி இன் சயின்ஸில் வந்து முடிச்சிருக்கணும். சயின்ஸ் ஒர்க்கில் சோசியாலஜி வந்து முடிச்சிருக்கணும் அல்லது வந்து சைக்காலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டரில் பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி வந்து 4 வேக்கன்சிஸ் 13,000 வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிறது ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ்ட் கேட்டகரிஸ் வைஸாகவும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லி. இதையும் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில் அப்படிங்கிறதையும் வெப்சைட்டும் கொடுத்துட்டாங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 27/9 தாங்க இதுக்கான லாஸ்ட் டேட்டு. அன்டில் 5 PM நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு அவங்களே அட்ரஸும் கொடுத்துட்டாங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்கே வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும். அப்ளைங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை கொடுக்கணும். உங்கள் நேமு, உங்கள் ஃபாதர் ஹஸ்பண்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் மேல் ஃபீமேல் அது கொடுக்கணும். ரிலீஜியனு, கம்யூனிட்டி, சப்காஸ்ட்டு, ஆதார் நம்பர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்கிறாங்க. பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, ப்ரெசன்ட் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எந்த இயர் முடிச்சிங்க, உங்களோட பர்சன்டேஜ் மார்க் என்ன, எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிங்க, இந்த மாதிரியான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொடுக்கணும். 2 வீலர் லைசன்ஸ் இருந்தால் எஸ் இல்லைனா நோன்னு சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இது கூட நீங்கள் என்னென்னலாம் செல்ஃப் அட்டாச்சு பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.